கடவுளை துதி. காலமே நீ எழுந்து கடவுளை துதி நந்து, கால தாமதம் நந்தந்து என் மனமே. காலமே நீ எழுந்து கடவுளை துதி நந்து, கால தாமதம் நந்தந்து என் மனமே. சென்று சிட்டு கிளைகளில் பேசுது, கீச்சுக்கு சென்று சிட்டு கிளைகளில் பேசுது, கீக்கோ குருவி கத்துது என் மனம் மயங்குது. காலமே நீ எழுந்து கடவுளை துதி நந்து, கால தாமதம் நந்தந்து என் மனமே. வானம் பாடியருக்கள் வருகையை கூறுது, வானம் பாடியருக்கள் வருகையை கூறுது, வாசமலர் மலருது என் மனம் மயங்குது. காலமே நீ எழுந்து கடவுளை துதி நந்து, கால தாமதம் நந்தந்து என் மனமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்து வரவேற்கின்றேன். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தனி கிருபை எப்பொழுதும் நடத்துவதாக. என் தேவன் பக்கம் திரும்புவர்களை எவ்விதமாக அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நடத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 2003 விண்கலத்தில் சில விண்ணொலி ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் செல்ல வேண்டிய இலக்கை சென்று திரும்பி வரும் பொழுது அவர் சென்ற விண்வெளி வெடித்து சிதறிய. நாம் எல்லோரும் மனுஷர்களாக ஏதாவது ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக விதத்தில் நாம் பிரயாசப்படுகிறவராக இருக்கின்றோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 127:1 கர்த்தர்தாம் எல்லாவற்றையும் காக்கிறவராயிருக்கிறார், கர்த்தர்தாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் கட்டுகிறவராயிருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் நாமும் அநேக முறையில் நம் சுய பலத்தோடு சாய்ந்து நாம் வாழ்கின்றோம். ஏதாவது ஒரு எல்லாம் காரியங்கள் செய்து முடிப்போம், ஏதாவது ஒன்று செய்து முடிப்போம் என்று சொல்லி நம் சுய சிந்தனையில் நாம் செயல்படுவதாக இருக்கின்றோம். வேதத்தில் நாம் பார்க்கின்றோம், மீன் பிடிக்கிறவன் ஒருவர் கடலுக்குள் சென்று இரவு முழுவதும் அவர் எங்கெல்லாம் மீன்கள் கிடைக்குமோ அவர் ஞானத்தினாலும் அவர் அனுபவத்தினாலும் அநேக பிரயாசப்படுகின்றான். எங்கெல்லாம் மீன் பிடிக்க முடியுமோ என்று சொல்லி அநேக பிரயாசப்படுகின்றான். அநேக விதமான இடங்களில் தன் சுய பலத்தினாலும் ஞானத்தினாலும் அவனுக்கு இருக்கிற அனுபவத்தினாலும் எல்லா இடங்களிலும் மீன் பிடிக்க அவன் பிரயாசப்பட்டு வருகின்றான். ஆனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் திரும்புகின்றான். இயேசு சுவாமி கரையோரம் வரும் பொழுது அநேகர் இயேசு கிட்ட வருகின்றார்கள். அப்பொழுது அவர்கள் ஜனங்களை பார்த்து இயேசு பேசுகிறார். அநேக காரியங்களை பற்றி பேசுகிறார். பேசி முடித்த பிறகு, நீ தண்ணீர் ஆயத்துக்குள் சென்று உன் வலையை வீசி என்று சொல்லி அவனோடு சொல்லுகிறார். அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்பட்டவனாக அவன் ஆயத்துக்குள் சென்று தன் வலையை வீசுகின்றான். அவன் வலை கிழிந்து போகும் மட்டும் மீன்கள் கிடைக்கின்றன. ஒருவேளை நாம் எல்லாரும்
ஐயோ நம்முடைய குடும்பம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய குடும்பம் நிற்க வேண்டும் என்று சொல்லி அநேக விதமான காரியங்கள் நாம் செய்யலாம். அநேக விதமான காரியங்கள் நாம் செயல்பாடு இருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்மோடு நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது, தேவனை முன்வைத்து நாம் காரியங்கள் செய்யும் பொழுது, பாவத்தை விட்டு நாம் தேவனை பின்பற்றும் பொழுது, என் தேவன் அவனை ஆசீர்வதிக்கின்றார், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றவராயிருக்கின்றார். சுயமாக யோசிக்காமல், சுயமாக செயல்படாமல், அது நாம் செய்கின்ற காரியங்கள் என் தேவனை முன்வைத்து நாம் செய்யும் பொழுது கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கின்றார். இயேசு பக்கம் நாம் வரும் பொழுது, இயேசு நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றவராயிருக்கின்றார். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எத்தனை விதமான போராட்டங்கள் அந்த குடும்பத்தில் இருந்தாலும் சரி, எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி, என் தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது, இயேசு சுவாமி நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, நம்ம குடும்பத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்தி செல்ல கிருபையுள்ளவராயிருக்கின்றார். இப்பொழுதே நாம் நம்முடைய பாவத்தை விட்டு இயேசு பக்கம் வருவோம். அப்பேற்பட்ட பாவத்தை விட்டு இயேசு பக்கம் வருவர்களே கர்த்தர் நிச்சயமாக நடத்துகிற தகப்பனாயிருக்கிறார். நாம் இனி எப்பேற்பட்ட பாவியாயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவத்தில் நீ ஈடுபட்டு இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையை இயேசுக்கு அர்ப்பணித்து இயேசு பக்கம் திரும்பும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்க கிருபையுள்ளவராக இருக்கின்றார். இயேசுக்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. கர்த்தர் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபை இருந்த இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். பிதாவே, யாரெல்லாம் உன் பக்கம் திரும்புகிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை நடத்துகிற தகப்பனாயிருக்கிறீர் இயேசுவே. இன்று ஆண்டவர் இந்த வேளையில் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து இயேசுவே உம்மை நோக்கி கதறுகிறார்களோ ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையை மாற்றுவீராக, ஒரு அர்த்தத்தை அவர்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணுவீராக. ஆசீர்வதியும் அப்பா. அவர்கள் அவர்கள் செல்கின்ற எல்லா விதமான இருளான பிரச்சனைகளிலிருந்தும், வேதனைகளிலிருந்தும், வியாதிகளிலிருந்தும் தகப்பனே நீர் அவர்களை விடுவிப்பீராக. ஆசீர்வதியும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து மன்றாடுகின்றேன் தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி.